Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால அவருடைய நிமித்தம் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் என்றென்றைக்கும் நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமியில வந்ததை மறந்துடாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு முக்கியம் என்று கேட்டீங்கன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரு துணை, எல்லாருக்கும் ஒரு ஒரு துணை வேண்டும் என்று சொல்றது போல இந்த பூமியில நம்மளுக்கு ஒரு துணையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் நம்ம வாழ்க்கிறது. அந்த நாமத்தினால நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொடுக்கிறது எதுவோ, அந்த நாமத்தினால நீங்கள் கேட்பது எதுவோ, அது எல்லாம் ஆண்டவராய் தேவன் தருகிற நல்ல தேவனா இருக்கிறாமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறப்பட்டிருக்கிறோம். நம்மளை தேவன் உருவாக்கி இருக்கிறாரு, நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்ம மேல தேவனுடைய நாமம் இருக்கிறபடியா அந்த நாமம் எப்பொழுதும் மகிமைப்படவே வாழவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் காண போகிற தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 71 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியுமாய் தேற்றுவீர். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், எனக்குள்ள இருந்த நன்மைய, என் வாழ்க்கையில இருந்த நன்மையான காரியத்தை நீர் என்னை பெருக செய்வீர். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற நன்மையான காரியங்களை நாம் நினைப்போம் அதெல்லாம் குறைஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் இழந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் காணுகிறது இல்லைன்னு நீங்களும் நான் சொன்னாலும் பார்த்தாலும், நீங்கள் நம்புகிற ஆண்டவராய் தேவன்கிட்ட இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்களை வசனம் சொல்லுகிறது, மேன்மைகளை பெருக பண்ணி ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. குறைந்து போவதில்லை, இழந்து போவதில்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட மறுபடியுமாய் கேட்கும் போது, ஆண்டவர்கிட்ட வேண்டும் போது, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டும் போது தேவன் நம்மளுக்கு தந்த நன்மைகள், தீமையை நான் சொல்லல. அநேக பேர் தீமைகளை நினைத்து ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் தீமை கொடுப்பாரா? பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மைக்காக தான் நம்மளை உருவாக்கினார், நம்மளுக்கு நன்மைக்காக தான் நம்மளை படைத்திருக்கிறார். நீங்கள் நன்மையான உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் எதுவோ நீங்கள் கேட்கும்போது அதை தேவன் பெருக பண்ணுவார். அது மட்டுமல்ல, என்னை மறுபடியுமாய் தேற்றுவீர். ஆண்டவர் நம்மளை தேற்றுவார். தேவன் நம்மளை தேற்றுகிற நல்ல தேவன். எந்த சூழ்நிலை என்றாலும் ஆண்டவர் நம்மளை தேற்றுவார். மனுஷர்கள் நம்மளை மறந்திருக்கலாம், மனுஷர்கள் நம்மளை உற்சாகப்படுத்தாம காணப்படலாம், ஆனால் தேவன் சொல்றாரு, தேவன் நம்மளை தேற்றுவார். ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் நம்மளை தேற்றுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தேற்றலின் வாழன் பரிசுத்த ஆவி கூட இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் ஆண்டவர் நல்ல தேவன், தேற்றுகிற தேவன். அதனால நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார், தேவன் நம்மளை உயர்த்துவார். நம் காலங்கள், நம் வழிகளை எல்லாம் கண்டு சோர்ந்து போகாதீங்க. தேற்றுகிற நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். சுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே இவர்கள் நினைத்தது போல சங்கீதம் 71 அதிகாரம் 21 வசனத்தில் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்திலும் அவர்கள் குடும்பங்களிலும் கர்த்தர் பிரவேசிக்கும்படி இயேசுவின் நாமத்தால் வேண்டுகிறேன். தேவன் ஆசீர்வதித்து தேவனுடைய நன்மை அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.